யோகங்கிற அந்த அஷ்டமா சக்தியை செல்வத்தை வீணாக்க கூடாது. எப்பொழுதாவது ரொம்ப அவசியப்பட்டதுன்னா ஒரு பக்தனுடைய மோட்ச விருப்பத்திற்காக, தன்னோட ஆசையை திடப்படுத்துறதுக்காக, அவன் யோகத்தை தூண்டி விடுறதுக்காக அந்த யோக சித்தியை வெளிப்படுத்தி பார்க்கணும். அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார். அந்த மாதிரி தான் சில நிகழ்வுகளும் நடந்தது. மிக உயர்ந்த நிலையை நகரி அடைஞ்சிருந்தாலும் எப்பவும் தன்னோட மனசுல தான் ஒரு எளியவன், ஏழ்மையானவன் அப்படிங்கிற எண்ணம் தான் ஐயாவுக்கு எப்போ இருந்தது. பக்தர்களுக்கும் இதே உபதேசத்தை தான் அவர் கொடுத்தார். அதில் அவர் திடமா சொல்ற விஷயம் என்னன்னா, ஒருவன் தன்னைத்தானே எளியவன், வலியவன் அல்லது தாழ்ந்தவன் என்று எண்ணாமல் இருந்தால் அவன் ஆத்மா என்னும் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு அவர் அழுத்தம் திருத்தமா சொல்றார். அப்போ நம்ம எளியவன், வலியவன், தாழ்ந்தவன் நினைச்சாதான் அந்த ஆத்மாங்கிற ராஜ்யத்துக்குள்ள நம்ம நுழைய முடியும்.